வணக்கம். சித்தகர் உணவே மருந்து மருந்தே உணவு. நம்ம இதயம் பலப்படுறதுக்கு, அதாவது இதயம் நமக்கு சீரா வேலை செஞ்சா மட்டும்தான் உச்சந்தலையிலேருந்து கீழே உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சீரா ரத்த ஓட்டம் பாயும். ரத்த ஓட்டம் சீரா இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா வேலை செய்ய முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை பம்ப் பண்றது இதயம். இந்த இதயத்தை நல்லா பலமா வச்சுக்கணும். அந்த இதயம் பலவீனப்பட்ட என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கொஞ்சம் 4 ஸ்டெப் நடந்தாலே நல்லா வேர்த்து கொட்டும். ஒரு எனர்ஜி இல்லாமல் ஃபீல் பண்ணுவோம். அடிக்கடி தோள்பட்டை வலிக்கும். நெஞ்சு குழி வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மூச்சு வாங்கும். எனர்ஜி இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ அதாவது ஐபிபி இருக்கும், லோ பிபியும் இருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்போது இதயம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதாவது அதால் கரெக்டாக பம்ப் பண்ண முடியல பிளட் எல்லா இடத்துக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம சாப்பாட்டில் என்னென்ன பண்ணலாம், இதயம் பலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்துக்கலாம். என்னென்ன சாப்பாடு சேர்த்துக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நமக்கு முதல்ல இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், லவங்கப்பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், இது நம்ம வீட்டில் இருக்கிறது எப்போதும். இதை டெய்லி நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டே வரணும். அடுத்தது துளசி, ரோஜா, வெண்தாமரை, நெல்லி, கருவேப்பிலை, அருகம்புல், செம்பருத்தி, பூவரசு, இதெல்லாம் இதில், அதாவது இது ஒரு மருந்தாக எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். அதேமாதிரி ஃப்ரூட்ஸில் மாதுளை, அத்திப்பழம், திராட்சை, கிஸ்மிஸ் பழம், ஆரஞ்சு, பப்பாளி, பேரிச்சம்பழம், தக்காளி, நாவல், அன்னாசி, ஆப்பிள், ஆப்ரிகாட், வாழைப்பழம், பெர்ரி, கிவி பழம், இந்த பழங்கள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். அதேமாதிரி நார் சத்து மிக்க உணவுகள், ஃபைபர் ஃபுட்ஸு, புரோட்டீன் புரதம் மிக்க ஃபுட்ஸு, விட்டமின்ஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸு எல்லாமே தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும். இதே சித்த மருத்துவத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் செய்து இந்த இதயம் பலப்படுறதுக்கு மருந்து தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சுக்கு, மிளகு, திப்பிலி, மல்லிங்கிறது தனியா, மருதம்பட்டை, நத்தை சூரி, ஆவாரம்பூ, ஏலம், அத்திப்பழம், அமுக்ரா, சீந்தில், கரிசாலை, முருங்கை, கருவேப்பிலை, முத்து, பவளம், மான் கொம்பு, இதெல்லாம் மருந்துல சேர்த்து இதயம் பலப்படுறதுக்காக மருந்துகள் நமக்கு கொடுக்கப்படுது. இதயம் பலமா வச்சுக்கணும் அப்படின்னா, சீரா ரத்த ஓட்டம் பாயணும் அப்படின்னா, நம்ம சாப்பாட்டுல சொன்ன இவ்வளோ சாமானும் திரும்பவும் சொல்றதுதான், வெளியே சாப்பிடாம நம்மள அறியாம வீட்டில் நம்ம உணவுகள் எல்லாமே இதயம் பலப்படுறதுக்கும் நோய் இல்லாமல் வாழறதுக்கும் மட்டும்தான் இருக்கு. நான் இப்போ சொன்ன இவ்வளவும் நம்ம சமையல நம்மள அறியாம சேர்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தா இன்னும் சில பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதே பொருட்கள்ல பாதி தான் சித்த மருத்துவத்துல மருந்துகளா சேர்த்து பயன்படப்படுது. அதனால இதயம் பலமா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலே போதுமானது. அப்படி இதயம் பலவீனமா இருக்கு அப்படின்னா, சித்தா அன்னைக்கு, சித்த மருத்துவர் அன்னைக்கு இதய பலமா இருக்கிறதுக்கு மருந்துகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம்.